லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 7வது ஸ்லோகம் 16 அச்சரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. நவசம்பக புஷ்பாபநாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரிநாசாபரண பாசுரா. புதிய செம்பகப்பூவோடு அழகிருக்கிற மூக்கு இருக்கிறவளாக்கும் தேவி, நட்சத்திர கூட்டங்களோடு பிரகாசத்தை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கிற மூக்குத்தி போட்டுருக்கிற தேவி. லலிதாம்பிகையோடு கண்களையும் புரிக கொடிகளையும் வர்ணிச்சதுக்கு அப்புறம் லலிதாம்பிகையோடு மூக்குல தரிச்சுருக்கிற மூக்குத்தியையும் வாக்தேவிகள் வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 19வது நாமத்தையாக்கும் பார்க்கிறோம். நவசம்பக புஷ்பாபநாசாதண்ட விராஜிதா. செம்பகப்பூவோடு, புதுசா பூத்திருக்கிற செம்பகப்பூவோடு பிரைட்டில் இருக்கிற மூக்கு, அந்த மூக்கோடு அழகாலேயே தேவியோட முகத்தில் அந்த மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. விடர்ந்து நிற்கிற செம்பகப்பூவோடு அழகு, அந்த அழகுக்கு ஈக்குவலான நாசிகா தண்டத்தால, அதாவது மூக்கோடு பாலம், நாசிகா தண்டத்தால ஜொலிக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை. மொட்டு பூவாயிட்டு விடர்ந்து நிற்கிற செம்பகப்பூவுக்கு அந்தரீட்ச ஸ்பர்ஷம் பூர்ணமாயிட்டும் டச் ஆகாததினால அந்த செம்பகப்பூவோடு அந்த சாஃப்ட், அதனோட பிரைட்டு, இதுக்கொன்னும் எந்த விதமான கோட்டமும் சம்பவிக்கிறதில்லை. ரொம்ப நேரம் செடியில பூ இருந்தானா கொஞ்ச நேரம் கழிஞ்சானா அந்த பூ ரொம்ப விடர்ந்து போய்விடும். அப்படி இல்லைனா அந்த பூவில் வெயில் பட்டு கொஞ்சம் கலரு வாடினா மாதிரி தோணும். இது மொட்டு அப்பத்தான் பூவாயிட்டு விரிஞ்சிருக்கு. அதனாலேயே செம்பக பூ மொட்டு மாதிரி இருக்கிற தேவியோடு அந்த நாசிகா தண்டம், சர்வவியாபியான ஜெகதம்பிகைக்கு பிரபஞ்சத்தோடு ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது இல்லை. பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறத தேவியாக்கும் ஆட்டி படைக்கிறான். பஞ்சபூதங்களையும் பஞ்சேந்திரியங்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா தேவி. இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு தேவிய கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. ஜெகதம்பிகைக்கு பிரபஞ்சத்தோடு ஸ்பர்ஷம் இல்லாததால, மாயா ஸ்பர்ஷம் இல்லாததால தேவியோடு அவயவங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கு, சாஃப்டா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அத சொல்லறதுக்காக்கும் நவசம்பக புஷ்பத்தை வாக்தேவிகள் இங்க உதாரணமாயிட்டு சொன்னது. சுகந்தபூர்ணமான ஒரு அழகான புஷ்பத்தோடு கலரும் வாசனையும் எந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு தேவியோடு அழகான அந்த நாசிகா தண்டம் மனசுல தியானிக்கிறத, அதை தியானிக்கிற சாதகனோடு மனசுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உண்டாகிறது. 20வது நாமம் தாராகாந்தி திரஸ்காரிநாசாபரண பாசுரா.
நட்சத்திரங்களோடு அந்த தேஜஸ நிஷ்பிரபமாக்கிற மூக்குத்தியால அலங்கரிக்கப்பட்டவளாக்கும் தேவி. சுக்கிர நட்சத்திரம், செவ்வா நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரைட்டான நட்சத்திரங்களாக்கும். இந்த நட்சத்திரங்களை தோக்கடிக்கிறதாக்கும் தேவியோடு மூக்குத்தி. நட்சத்திர கூட்டங்களோடு தேஜஸ், அந்த தேஜஸ தோக்கடிக்கிறதான தேவியோடு நாசாபரணம், மூக்குத்தி, மூக்குல இருக்கிற ஆபரணம். அப்படி நாசாபரணம் அணிஞ்சவளாக்கும் லலிதாம்பிகை, மூக்குத்தி போட்டு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. நட்சத்திர கூட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரகாசமானமான சுக்கிர நட்சத்திரத்தோடு அந்த பிரைட், அந்த சோபகோடியும் தேவியோடு மூக்குத்திக்கு ஈக்குவல் ஆகாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு தேஜஸாலையும் தேவியோடு மூக்குத்திய, அந்த மூக்குத்தியோடு தேஜஸ கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு சாதிக்காது. கன்னியாகுமாரி தேவியோடு மூக்குல இருக்கிற ஆபரணமா இருக்கிற வஜ்ரத்தோடு சோபை ரொம்ப தூர போற கப்பல்ல இருக்கிற சஞ்சாரிகளை ஆச்சரியப்படுத்துமாமே. நட்சத்திரங்களோடு சோபைக்கு காலப்பழக்கத்தால மங்கள் உண்டாகும். ஆனா தேவியோடு நாசாபரணமாயிருக்கிற மூக்குத்திக்கு எந்த விதமான மங்களும் சம்பவிக்காது. சாஸ்வதமான தேஜஸாக்கும் அது. நவசம்பக புஷ்பாபநாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. நவ சம்பக புஷ்ப ஆப புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாச ஆபரண பாசுரா. தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. நாச ஆபரண பாசுரா. நவசம்பக புஷ்பாப அப்படின்னு பிரிச்சுட்டு நாசாதண்ட விராஜிதா அப்படின்னு சொல்லப்படாது. தாராகாந்தி திரஸ்காரி அப்படின்னு பிரிச்சுட்டு நாசாபரண பாசுரா அப்படின்னு சொல்லப்படாது.